35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. தமிழகத்தில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் நாளை பணிகளை தொடங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் வந்திருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் நாளை ஆய்வுக் கூட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். ஓவர் டு யூ. விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. முதலமைச்சர் விஜயோடு அமைச்சர்கள் 9 பேரும் பதவியேற்ற நிலையில் அவர்களுக்கு இலாக்கா சமீபத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்ட அமைச்சர்கள் நாளையே பணிகளை தொடங்க வேண்டும் என்ற ஒரு தகவல் தற்பொழுது வந்திருக்கிறது. நாளை தலைமைச் செயலகத்தில் இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்ட அமைச்சர்கள் உயரதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்த இருக்கின்றனர் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. திட்டங்களை தொடங்குவது தொடர்பாக இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே பதவியேற்று காலதாமதத்திற்கு பிறகே இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு நிலையில் அமைச்சரவை விரைந்து பணிகளை தொடங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது எழுது வந்தது. இந்நிலையில் நாளையே பணிகள் தொடங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். ஓவர் டு யூ. விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. முதலமைச்சராக பதவியேற்று பல 7 நாட்களுக்கு பிறகுதான் அமைச்சர்களுக்கு இந்த பதவிகள் இலாக்காக்கள் போர்ட்போலியோ ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நாளைய தினம் நேரடியாக தலைமைச் செயலகத்துல இல்ல அந்த துறைகளுடைய தலைமை அலுவலகத்துல அமைச்சர்கள் பணிகளை தொடங்குவதற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடங்கிய உடனே நிர்வாகத்தின் ரீதியில அந்த துறையுடைய செயலாளர் உட்பட அனைத்து அதிகாரிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்பதும் அறிவுறுத்தலாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தின் முடிவுல ஒரு விரிவான அறிக்கையை தயார் செய்து முதலமைச்சர் அலுவலகத்திற்கு இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதும் அறிவுறுத்தல்ல ஒன்றாக இருக்கிறது. எப்போதும் போல உடனடியாக பணிகளை தொடங்கியதற்கு பிறகு ஒரு ஆய்வுக் கூட்டம் என்பது, அதாவது இந்த துறையுடைய தற்போதைய நிலை குறித்த விஷயங்கள் ஆலோசிக்கப்படும். அந்த ஆலோசனையை விரிவாக நடத்தி ஒரு அறிக்கையை தயார் செய்து முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வழங்க அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.